ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஷின்சான் vs ஏலியன் டூர் ஸ்பின் ஆஃப் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 2 எபிசோட் பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் 3வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். இதுக்கு முன்னாடி கதையில் என்னாச்சுன்னா, ஷின்சான் ஃபேமிலியோடு சேர்த்து ஒரு 6-7 பேர் ஸ்பேஸ்ஷிப்பில் வந்து மாட்டிப்பாங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப்பும் ஆட்டோ பைலட்டில் இருக்கிறதுனால இவங்க யாராலையுமே அந்த ஸ்பேஸ்ஷிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ தான் எல்லன்ட்டு ஒரு அக்கா சொல்லுவாங்க, இந்த பெரிய ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே கண்டிப்பாக சின்ன ஸ்பேஸ்ஷிப் இருக்கும், அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்மளால் திரும்பி பூமிக்கு போக முடியும்னு சொல்லிட்டு இவங்களும் திக்கி திணறி தடுமாறி தசை மாதிரி ஒரு வழி இந்த சின்ன ஸ்பேஸ்ஷிப்பை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இவங்க போதாத காலம், இவங்க பார்த்த உடனே அந்த ஸ்பேஸ்ஷிப் டமால்னு வெடியும். இப்போ அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் ஒரு விண்டோ மாதிரி ஓப்பன் ஆகி வெளியே இருக்கிற கிராவிட்டி உள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே அப்படியே வெளியே இழுக்க ஆரம்பிக்கும். நம்ம தலைவெல்லாம் சின்ன புள்ள அப்படியே காற்றோட காற்றா பறந்துட்டு இருப்பான். எல்லனாக்கா தான் கையை டைட்டாக பிடிச்சிட்டு இருப்பாங்க. தலைவனை பிடிக்க எலன் இருக்காங்க, ஹீரோவை பிடிக்க யார் இருக்கா? பாவம் சுட்டி குழந்தை அப்படியே காற்றோட காற்ற அடிச்சுட்டு போவான். நம்ம தலைவன்லாம் ஹீரோன்னு கதறிடுவான். இப்போ அந்த விண்டோவில் அந்த ஸ்பேஸ்ஷிப் போய்ட்டு நல்லா மாட்டிக்கும். நேரமாக எலனாக்காவோட கையும் லூஸ் ஆகி நம்ம தலைவனை அப்படியே விட்டுடுவாங்க. இப்போ நம்ம தலைவனும் ஹீரோ கூட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விண்டோவை நோக்கி போயிட்டு இருப்பான். அவனோட போதாத காலம் இவ்வளோ நேரம் விண்டோவை மறைச்சிட்டு இருந்த ஸ்பேஸ்ஷிப்பும் அந்த விண்டோவை விட்டே வெளியே போயிடும். இப்போ நம்ம தலைவனும் அதே ஃபோர்ஸில் கிட்டத்தட்ட அந்த விண்டோவை விட்டு வெளியே போகிற அளவுக்கு வந்துடுவான். இந்த நேரத்தில் எலனாக்காவும் டக்குன்னு ஒரு வயரை பிடுங்கி அதை அப்படியே ரோப்பாக மாற்றி நம்ம தலைவனோட காலில் மாட்டி அழகாக அவனை பிடிச்சி இழுத்து காப்பாற்றி கதவை மூடுறதுக்குள்ளே வெளியே கொண்டாந்துருவாங்க. இப்போ கதவும் கொஞ்சம் கொஞ்சமாக மூடிட்டு இருக்கும். இப்போ உள்ளேருந்து ஒரு தலை மட்டும் வெளியே வரும். பார்த்தா ஒத்த கண்ணை நம்ம தலைவனும் இவன் எப்பரா உள்ளே போனான்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்காயிடுவான். அடுத்து அவனையும் பிடிச்சி வெளியே இழுத்துருவாங்க. இப்போ அப்படியே மிச்சி யோஷிரினை காட்டுறாங்க. மிச்சியும் யோஷிரின் நம்மளால் திரும்பி பூமிக்கு போக முடியுமான்னு கேட்க, யோஷிரினும் பூமிக்கு போக முடியுமான்ட்டு தெரியல, ஆனால் நம்ம பூமிக்கு போகலன்னா கூட நம்மளோட காதல் இந்த பூமியும் தாண்டி வளரும். மிச்சி யோஷிரின் மிச்சி யோஷிரின் மிச்சின்னு இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இப்போ ஹாரி குறுக்கால வந்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ மிச்சி யோஷிரின் மிச்சி யோஷிரின் நான் பேசுறது கேட்குதான்னு கேட்பாரு. ஆனால் இவங்க எதையுமே காதில் வாங்கிக்காமல் தொடர்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹாரியும் ஆட எரும மாடுங்களா நான் பேசுறது கேட்குதான்னு கத்துவாரா. உடனே யோஷிரினும் ஐயோ ஹாரி நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு கேட்க, ஹாரியும் நான் 10 நிமிஷம் 12 செகண்ட் ஆச்சு, அதை விடுங்க, சரி நீங்கள் என்னோட பையனை பார்த்தீங்களான்னு கேட்க, யோசிச்சிருணும் என்ன மனுஷன் நீ பையனை கூட பத்திரமா பார்த்துக்காம தொலைச்சிட்டு எங்ககிட்ட வந்து கேட்டுட்ருக்க பேட் பாயின்மா. ஹாரியும் இதுங்க கிட்ட வந்து நான் கேட்டேன் பாருன்னு சொல்லிட்டு அப்படியே நேராக பார்ப்பாரு. பக்கத்தில் விட்டு லைட் எரிஞ்சிட்ருக்கும். இவரும் அந்த வலிக்கா போய் நிற்பாரு. யோசிரினும் என்ன பண்ண போகிறீங்க, இந்த ரூம்குள்ளே போக போகிறீங்களான்னு கேட்க, ஹாரியும் ஷின்சான் நீ இதுக்குள்ளே இருக்கியான்ட்டு கத்திக்கிட்டே அவரும் அந்த ரூம்குள்ளே போவார். மிச்சி யோசிரினும் பின்னாலேயே போவாங்க. இப்போ அந்த ரூம்குள்ளே பார்த்தா ஒரு பெரிய ஸ்பேஸ் ட்ரக் இருக்கும். ஹாரியும் ஆச்சரியத்தில் அப்படியே சுற்றி முற்றி பார்ப்பாரு. அப்படியே இப்போ சைடுக்காக பார்ப்பாரு. பார்த்தா அவர் கடையில் வாங்கின சோடா பாட்டிலு, ஹீமாவரிக்கு வாங்கின டைப்பரு, அந்த மாதிரி ஏகப்பட்ட பொருள் அங்கே இருக்கும். இப்போ மிச்சியும் யோசிரி நீங்கள் பார்த்தியா ஹாட் படம் போட்ட டிஷர்ட்டு, ஒன்று எனக்கு இன்னொன்று உனக்கு, ஒரு இதயமாய் பார்க்க போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கு. இப்போ ஹாரியும் ஹே இந்த டைப்பரு சோடா பாட்டிலு இது எல்லாத்தையுமே நான் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். அப்போ எலன்னு சொன்னது கரெக்டு தான், அந்த சூப்பர் மார்க்கெட்டோட பார்க்கிங்லேருந்து தான் நம்ம டேரெக்டாக ஸ்பேஸுக்கு வந்திருக்கோன்னு வரு. இப்போ மிச்சி யோசிரினும் அப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ் ட்ரக்கு அது கண்டிப்பாக எலனோடதாக தான் இருக்கும்னு வாங்க. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே கதவு டக்குன்னு மூடிக்கும். இப்போ 2 பக்கம் சோறும் இவங்களை அப்படியே க்ரஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே உடனே இருக்க வந்துட்டுருக்கும். மிச்சியும் யோசிரினும் ஐயோ இன்னும் கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே சாவான்னு சொல்லிட்டு கதறிட்டு இருப்பாங்க. ஹாரி டக்குன்னு சாப்பாடை மட்டும் பார்சல் கட்டிட்டு மரியாதையாக வாங்கடா, மேலே ஒரு விண்டோ தெரியுது, இந்த ஸ்பேஸ் ட்ரக்கில் ஏறி எப்படியாச்சும் தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு இவங்க வேகமாக ஸ்பேஸ் ட்ரக் மேலே ஏறிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே நம்ம ஷின்சானை காட்டுறாங்க. அவனை மிக்சி கிட்ட வர, மிக்சியும் ஷின்சான் உங்கள் அப்பா எங்கன்னு கேட்க, நம்ம தலைவனும் அப்பாவை காணோன்னுவா. மிக்சியும் என்னடா சொல்கிறேன்னுவாங்க. உடனே பக்கத்து வீட்டு ஆண்டி வந்துட்டு சரி நீங்கள் அந்த சின்ன ஸ்பேஸ்ஷிப்பை கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்க, நம்ம தலைவனும் கண்டுபிடிச்சோமேன்வா. மிக்சியும் போடு ஜாலியாக ஜும்காக்கான்வாங்க. நம்ம தலைவனும் ஆனால் அது விடிஞ்சிச்சுன்னுவா. மிக்சி உடனே அப்செட் ஆகிடுவாங்க. இப்போ பக்கத்து வீட்டு ஆண்டியும் அதுக்கு என்னாச்சுன்னு கேட்பாங்க. எலனாக்காவும் யாரோ பிளான் பண்ணி தான் அந்த ஸ்பேஸ்ஷிப்பை வெடிக்க வச்சுருக்காங்க, ஆனால் யாருன்னு தெரியலன்னுவாங்க. உடனே நம்ம தலைவனும் அப்படியே ஒத்த கண்ணனை பார்ப்பானா. மிக்சியும் டே ஷின்சான் அவர் எதுக்குடா பார்க்குற, வெளி தோற்றத்தை வச்சு யாரையுமே இப்படி தாண்டி எடை போடுறது ரொம்ப தப்புன்னுவாங்க. ஒத்த கண்ணனும் டே தம்பி உனக்கு என்னடா பிரச்சனைன்னுமா. ஷின்சானும் இல்லை பாஸ் உங்கள் மூக்கில் முடி தெரியுதுன்னுமா. ஒத்த கண்ணனுக்கு அவமானமாக போயிடும். இப்போ எலனாக்காவும்
சரி நீ அந்த ரூம்குள்ளே என்ன பண்ணன்னு கேட்க ஒத்த கண்ணனும் நான் என்ன பண்ணேன், நானே வழி தெரியாமல் அந்த ரூமில் வந்து மாட்டிக்கிட்டேன்னுவான். இப்போ அப்படியே ஹாரியை காட்டுறாங்க. ஹாரி, மிச்சி, யோஷிலின் எல்லாருமே திக்கி திணறி தடுமாறி ஒரு வழியாக அந்த ஸ்பேஸ் ட்ரக்கில் ஏறி உக்காந்துப்பாங்க. இப்போ மிச்சி யோஷிலினும், ஹாரி உங்களுக்கு இவ்வளோ பெரிய வண்டியை ஓட்ட தெரியுமா, உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கா, எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கொடுப்பீங்களா, ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதில் கை நாட்டு வச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹாரியோட உயிரை எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஹாரியும் வாயை முடிட்டு சும்மா இருங்கடா, ஓட்ட தெரியாம தான் கண்டப்பட்டனா கண்ட மேனி கம்மிக்கிட்டு இருக்கேன், உயிர் மேலே ஆசை இருந்தால் உள்ளே ஏறிக்கலன்னு அப்படியே எகிரி குதிச்சு செத்து போயிடுன்னு சொல்லிட்டு கடுப்பில் கத்திட்டு இருப்பாரு. இப்போ டக்குன்னு சைடில் பார்த்தா சாவி மட்டும் தனியாக தொங்கிட்டு இருக்கும். ஹாரியும் சாவி போட்டு திருப்பணுமான்னு சொல்லிட்டு சாவி போட்டு ஆன் பண்ணிவிட்டு மிக்ஸி, ஷின்சான், ஹீமாவரி வெயிட் பண்ணுங்க நைனா வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவரும் ஸ்பேஸ் ட்ரக் ஆன் பண்ணி அந்த விண்டோவை நோக்கி வேகமாக போயிட்டுருப்பாரு. இப்போ அந்த ரூமும் ஓப்பன் ஆகும். ஹாரி வண்டியோட கீ செயின் மட்டும் கீழே இருக்கும். அப்போ ஹாரிக்கு என்ன ஆச்சு, இதை தெரிஞ்சுக்க அடுத்த வீடியோ இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டாடா, பை பாய்.